குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணி ஆகுதுங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா டேப்பில் தண்ணி வந்து லீக் ஆகி போயிட்டே இருந்துச்சு. யாருமே அது ஸ்டாப்பும் பண்ணல. சரி நம்மளும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அந்த டேப் வந்து மூடவே முடியலங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஸோ கொஞ்சம் கோவம் வந்து கொஞ்சம் 2 தட்டுனேன். ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எங்கள் ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. சரி பக்கத்தில் போய் அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சுங்க. அவ்வளோ காற்று வேறு, என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அவள் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரசிங்க, நானும் கொஞ்சம் ரசிச்சிட்ருக்கேன். அந்த சன் ரைஸ் வந்து அந்த லைட் வந்து இந்த ட்ரெயினில் படும்போது அது பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு நிஜமாலுமே. ஸோ ரசிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே எந்திரிக்கவே இல்லை. நான் எப்போயுமே 5 மணிக்கு எந்திரிக்கிறவ நம்ம பார்க்குற மணி 6:45 ஆயிடுச்சு. அப்பயும் யாரும் எந்திரிக்கல. எனக்கு உட்காரவும் சீட்டு, ஏன்னா எனக்கு மிடில் சீட் இருக்கனால எனக்கு உட்காரத்துக்கும் சீட் இல்லை. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும். சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு தூக்கம் போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு தூக்கம் போட்டுட்டேங்க. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அப்படியே நல்லா தூங்கிட்டேன். 8:30 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா க்ளீனிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. நிஜமாலுமே ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. நான் நினச்சி போக போக எப்படி இருக்கணும், பட் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. ஏன்னா ட்ரெயினில் என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு. சரி ஓகே இன்றைக்கி பொழுது எப்படியாவது போயிடணும், வாழைப்பழம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு தூக்கம் போடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஊருக்கு போனோன்னே விசேஷனாலே கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லையா. சில நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா மேகி வாங்கினேன். ஸோ நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் பயந்து தான் சாப்பிட்டேன். ஆனால் பரவாயில்லைங்க, நிஜமாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீ குடிக்கலான்னு போனேன். ஐயோ ஏன்டா டீ வாங்கணும்னு எனக்கு ஆயிடுச்சு. ஸோ குடிச்சிட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமில் அப்படியே இளையராஜா சாங்ஸ் கேட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. இளையராஜா சாங்ஸ் கேட்டு அப்படியே அந்த ஈவினிங் டைமில் அந்த வெளியே வேடிக்கை பார்க்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெயின் வந்து 1 மணி நேரம் லேட்டுங்க. ஸோ இந்த ட்ரெயின் எப்போவுமே எங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் டைமுக்கே போய் சேராது. நிஜமாலுமே அது எனக்கு ரொம்பவே கோவம் வரும். ஸோ இப்பயும் பார்த்திங்கன்னா மணி 1 ஹவர் நம்மளுக்கு லேட்டாக போயிட்டுருக்கு டைம். ஸோ நான் நினச்சிட்டேன் ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு வந்து டைமுக்கு போய் சேர மாட்டோம் போல இருக்குது சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடான்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தானா கரெக்டாக 9 மணிக்கு பெங்களூருக்கு வந்துட்டாங்கங்க. ஸோ பரவாயில்ல ஓகே ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ நம்ம டைமுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையிலேருந்து நம்ம ஒழுங்காகவே டீ குடிக்கலையே. சார் இங்கே எங்கேயாவது நல்லா டீயோ காஃபியோ குடிக்கலாமான்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா கிடைக்கும் ஒரு நல்லா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காஃபியை நான் வாங்கினேன். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் குடிக்கலான்னு போய் குடித்தேங்க. ஏன்டா வாங்கினோன்னு எனக்கு நிஜமாலுமே ஆயிடுச்சுங்க. எப்படா வீட்டில் போய் ஒரு நல்ல டீயோ காஃபியோ குடிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. சரிங்க நானும் தூங்க போகிறேன். 3:30 மணிக்கு வந்து சேலம் வருங்க. ஸோ உங்களை 3:30 மணிக்கு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து பாய். எனக்கு